வணக்கம் நேயர்களே. இன்றைய ஒரு சிறப்பு நேர்காணலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோம். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது ரெண்டும் சார்ந்த ஒரு மனிதனுக்கு எது அவசியம், எது அவசியமற்றது, எது தேவை, எது தேவையில்லை அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை இன்று நம்மளுடைய யான் ஷாட் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா லோகநாதன் ஐயா அவர்களிடம் இது சார்ந்த விஷயங்கள், உடல் நலன் சார்ந்து மனநலம் சார்ந்து பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். பல்வேறு விஷயங்களை நம்மளும் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்காமா. இந்த யான் ஷாட் அப்படிங்கிறது இது என்ன மீனிங்? அது யான் ஷாட். யான் ஷாட் YANCHAT, யோகா அண்ட் நேச்சர் க்யூர் ஹெல்த் எய்டு ட்ரஸ்ட். யோகா மற்றும் இயற்கை வாழ்வியல் அதை பற்றி ஜனங்களுக்கு புரிதல் வேணுன்றதுக்காக நாம் 2005 இதை ஸ்டார்ட் பண்ணோம். மக்கள் ஆரோக்கியமான வாழ்வுக்கு என்ன வேணும் அப்படின்னு மக்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த அறக்கட்டளையை நிறுவியிருக்கீங்க. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் மனநலம் எவ்வளவு முக்கியமோ அதை விட உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் இரண்டிற்கும் என்ன தொடர்பு? ரெண்டு முக்கியம் வாய்ந்ததா? கண்டிப்பாக. இப்போ நம்ம உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பாடி அன்றோம், இதையும் பாடி தான் அன்றோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல உயிராற்றல் இல்லை, இதில் உயிராற்றல் இருக்குது. ரெண்டுமே பஞ்சபூதம் தான். எது அந்த பாடியும் இந்த பாடியும், இதுவும் பஞ்சபூதம் அதுவும் பஞ்சபூதம். ஆனால் அந்த பஞ்சபூதம் ஜடமாக கிடக்குது, இது பேசின்னு இருக்குது, ஆக்டிவிட்டி இருக்குது, இயக்கத்தில் இருக்குது. கரெக்ட். ஆக்டிவ் இன்ஆக்டிவ். சூப்பர், நீங்கள் நல்லா எடுத்து கொடுத்தீங்க. இப்போது அதுக்கு அந்த உடலுக்குள்ள என்ன புகுந்திருக்கு? உயிராற்றல், வைட்டல் ஃபோர்ஸ்ன்றாங்க. அந்த வைட்டல் ஃபோர்ஸ் உள்ளே இருந்ததுன்னா அந்த பாடி ஆக்டிவேட் ஆகும். அந்த பாடி எந்த நிலையில் இருந்தாலும் ரைட்டு, என்னது அதுக்கு கேன்சர் இருந்தாலும் வேலை செய்யும், ஏதோ ஒரு டிசீஸ் இருந்தாலும் வேலை செய்யும். எது இருந்தால்? உயிராற்றல் இருந்தால், வைட்டல் ஃபோர்ஸ் இருந்தால். ஆனால் இந்த வைட்டல் ஃபோர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது டிசீஸ்டு கண்டிஷனாவது இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மேனாவது இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த உயிராற்றல்ன்றது மஸ்ட்டு. இப்போ நாம் என்னத்துக்கு வரோன்னா, பாடியை எப்படி நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, எப்படி ஹெல்த்தாக வச்சுக்கிறது. உயிராற்றல் இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா அது இன்ஆக்டிவ் ஆகிடுது. இப்போ இன்ஆக்டிவை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். எது வச்சு? நாம் இல்லை, கடவுள் கொடுத்து. ஆமாம். இப்போது அது 3 ஸ்டேஜாக கூட இருக்கலாம். நம்ம டிசீஸை 3ஆக பிரிக்கிறோம், வாதா பிதா கபா இந்த லெவலில். ஒரு சிலர் அக்யூட் டிசீஸ், சப் அக்யூட் டிசீஸ், கிரானிக் டிசீஸ்ன்றான் அலோபதியில். ஒரு 2 நாளில் ஜுரமாக வருது, 3 நாளில் கோல்டு அட்டாக் ஆகிறது, அக்யூட்டு. அதே ஒரு வாரம் இருக்கிறது, லங்ஸில் சளி ஆகி அப்படி இருக்கிறது, ஃபீவர், அக்யூட் ஃபீவர், சப் அக்யூட், டைஃபாய்டு, மலேரியா ரொம்ப நாள். இது இப்படி போக 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 டிபி, கேன்சரு அப்படி கொண்டு வந்துடுறோம். ஸோ இந்த ஸ்டேஜஸை இப்போ குழந்தைங்களுக்கு கூட டிபி அட்டாக் ஆகிற லெவலுக்கு வந்துடுச்சு. ஐயா, இப்போ நீங்கள் யான் ஷாட் உங்களுடைய அறக்கட்டளை மூலமா உங்களை நாடி வரக்கூடிய மக்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களை சொல்றீங்களா, மனம் சார்ந்த விஷயங்களை சொல்றீங்களா, இல்லை யோகா மூலியமாக மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்துகிற வகையில் ஆரோக்கியம் வாழ்வதற்கு வழி சொல்றீங்க? இதேதான் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் என்னுடைய சின்ன அனுபவத்தை சொன்னால் தான் நான் இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியும். அதுதான். ஆமாம். கரெக்ட். நான் சின்ன வயசில் டான்சில்ஸ் ஆப்ரேஷனுக்காக என்னை கூட்டின்னு போயிருந்தாங்க. எந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். இங்கே தொண்டை இந்த இடத்துல 2 கிளாண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வீங்கிடும், ஜுரம் வந்துடும், மூச்சு திணறல் வரும். அதுக்காக நமக்கு அப்போ சின்ன வயசு, 6 வயசு 7 வயசில் ஸ்டான்லியில் ஆப்ரேட் பண்ணாங்க. 10 நாள் இருந்த எங்கள் ரிலேஷன் வீட்டில். அவங்க என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் முடிச்சுட்டு 400 ரூபா கேட்டாங்க. எங்கள் ஃபாதர் மதரெல்லாம் உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்காங்க, கட்ட முடியல, விஷயம் தெரில. அவங்க ஃப்ரீன்னு சொல்லி கூட்டுன்னு போயிட்டு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு துட்டை கேட்டாங்க. வச்சு ஏதோ போட்டு என்னை கூட்டுன்னு வந்துட்டாங்க.
அவங்க அழுததெல்லாம் என்னுடைய மனசில் நிற்குது. ம், ம், ம். பெற்றோர்களுடைய கவர்மெண்ட் பாதிப்பு, அவங்களுடைய மன கவர்மெண்ட் குமுறல்கள் இருக்குது, உங்களுடைய பாதித்து பாதிச்சு. நெக்ஸ்ட்டு மற்றவங்க சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுறது. லட்சக்கணக்கான பணம். அப்போ இல்லை, நான் அப்போ ஆயிரங்கள். இப்போ 1000 லட்சம் தானே. ஆமாம். இப்போ லட்சம், அப்போ 1000 லட்சம். ஆனால் நமக்கு இது ஏதோ ஒன்று அங்கே போயிட்டு அந்த ஆயிரங்கள் கொடுத்தும் அந்த நோய் வந்து தீரவில்லைன்றது ஒரு கஷ்டமா கஷ்டமா இருக்கு. வேதனையா இருக்கு உண்மையாவே. என்னுடைய ரயில்வே வாழ்க்கையில் இது போக ம், ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு கோல்டு அப்போ அட்டாக் ஆகும். ம், ம், அதுக்காக நான் யோகா ஃபஸ்ட்டில் வந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தேன், ம், ம். உடற்பயிற்சி. உடற்பயிற்சிகள். அந்த உடற்பயிற்சி செஞ்சு ம், இதுவாக இருந்தால் அதுலேயும் போகல. ம், ஏன்னா உணவு முறை சரியில்லை. ம், அப்போது என்ன சொல்லுவாங்க, முட்டை சாப்பிடு, ம். மூக்கடலை சாப்பிடு, ஆ, தண்டால் எடு, அதை எடு, எல்லாம் பண்ணி இப்படி இருப்பேன். ம். அப்படியே பயில்வான் மாதிரி ஒரு போய் அப்படி நின்னேன்னா பஸ்ஸில் லேடிஸ் எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. ஐயோ, யாரோ வீரன் வேறு வந்துட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு வெக்கமாக இருக்கும். என்னடா இதுங்கெல்லாம் பயந்து ஓடுது, நான் போய் ஒதுங்கி வந்துடுவேன். ம். அந்த மாதிரி பாடி வச்சுருந்தேன். ஆனால் நைட்டு ஃபுல்லாக சீந்தின்னு உட்காந்துருப்பேன். அது நமக்கு தான் தெரியும், அது மத்த உண்மை. ஏன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம்ல நம்முடைய வேதிகளை. உங்களுடைய பாதிப்புனால தான் வருங்க, அதுக்கு தான் வரேன். இருக்கு தொடர்ச்சி. அதெல்லாம் அது மாதிரி வர நான் ஜென்ரலாக என்ன தான் கோல்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நல்லா ஆகிறதில்ல. ம், காரமாக சாப்பிடுவோம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. கோல்டு அட்டாக் ஆகிருக்கு, காரம் சாப்பிட்டா நல்லா ஆகிடும், அப்படின்னு. ஆனா இன்னும் அதிகமாகும். ம். ஆனால் ஒரு நாள் ம். தயிர் சாதம் சாப்பிட்டேன், ம். எங்கள் கோயிலில் கொடுத்த பிரசாதம். பிரசாதம். அது சாப்பிட்டதுமே கோல்டு ஃபீவர் நல்லா நின்னு ஆயிடுச்சு, போச்சியா? குணமாயிடுச்சு. குணமாயிடுச்சு. எனக்கு ஷாக். ம், என்னடா தயிர் சாதம் சாப்பிட்டா வரும்னு சொல்லுவாங்களே, ம், இது என்ன க்யூர் ஆச்சு அப்படின்ற ஒரு திங்கிங் ஓடினே இருக்குது. ம். யோசனை வருது. யோசனை வருது. அதில் கன்னிமரா லைப்ரரியில் ஒரு புக் எடுத்து படிக்கிறேன். ம், ம். சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி. நான் தான் தேடலில் இருக்கிறேன்ல, இது உங்களுடைய ஆராய்ச்சியில். போயிட்டீங்க. அதில் என்ன ஆச்சு, ஹோமியோபதி புக் ஒன்று கிடச்சிது. ம், அனிமன் யாரோ ம். சிமிலியா சிமிலிபஸ் கியூரான்டர் அந்த புத்தகத்து பெயரா? உள்ள ஒரு ஆர்டிகல். ஆர்டிக்கல். ஆர்டிகல்ஸ். லைக் கியூர்ஸ் லைக், ம். ஒத்த குறிகளை உடைய நோய்களுடைய ஒரு நோய் அதே குறிகளுடைய மருந்தில் கொடுத்தோம்னா நல்லாயிடும்ட்டு இருக்கு. ஒரு இது உன்னை சார்ந்தது அதே போல இப்போ இன்னொன்று இன்னும் கொடுத்தால் குணமாகும் குணமாகும். பக்குவம் இருக்குது ஏன்னா அப்படின்னு. எனக்கு அனுபவம் ஆயிருக்குல்ல. ம், கோல்டு அட்டாக் ஆகிருந்ததில் ம், கோல்டு தயிர் சாதம் சாப்பிட்டு நல்லாச்சு. என்னடா இது நமக்கு அனுபவம் ஆச்சு. ம். பிறகு அதிலேருந்து அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சேன். இது எந்த காலகட்டம், எந்த வருடங்கள்? இது வந்து 85 ரயில்வேல ஜாயின் பண்ணேன், 87 7. 2 வருஷமாக அந்த சாட்டர்டே லீவ் வந்தது எனக்கு. அந்த அனுபவம் அந்த அந்த வருடங்கள் வருடங்களில் நடக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடைய பயணங்கள் எப்படி? அன்னிலேருந்து நான் என்ன பண்ணேன், ஹோமியோபதியை மாஸ்டராக வந்தேன். ம், ம், ம். வித்தின் 6 மாதத்தில் நான் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கும் மற்றவங்களுக்கும் பரிசோதனை பண்ண ஆரம்பித்தேன். ம். செம்ம ரிசல்ட்டு. நான் டாக்டர் கிடையாது, ம், ம். ஆனால் அந்த லெவலுக்கு இது வந்து க்யூர் பண்ணுது. ஓகே, ஓகே. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஊட்டு. இதை வந்து ஜனங்களுக்கு சொல்லணும். பை நான் என்ன பண்ணேன், யோகா அப்போ கற்றுக்கிறீங்களா? கற்றுக்கிறேன். ஏன்னா வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் விட்டுட்டு ம். யோகாவுக்கு வந்துட்டேன். நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியன் வந்துட்டேன். உங்களை எப்படி மாற்றுது பாருங்க. இதுதான் ம், ம். இதுதான் இந்த மாற்றம் தான் இப்போ இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்திற்கு காரணம். காரணம். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அவசர உலகத்துல, இப்போ தற்போது அவசர உலகத்துல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொன்று தொட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய அடிப்படை வியாதியாக என்ன பார்க்குறாங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு இப்போ பார்க்குறாங்க. சர்க்கரை நோய்ங்கிறது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியவர்களுக்கு தான் இருக்கும். ஆமாம். இப்போ ஏன் சின்ன ஒரு 50 தாண்டினவங்க, Yes, 55 yes. தாண்டினவர்களுக்கு என்னப்பா கால் வலிக்குதுங்க, கை மூட்டு வலிக்குதுங்கன்னு புலம்புவாங்க அந்த பெரியவர்கள். ஆனால் இப்பொழுது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற குழந்தைக்கு கூட சுகரோட தான் பிறக்குது பிறக்குது, அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. அப்படிங்கிற ஒரு நிலை வருது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ இது எப்படி தெரியுமா பார்க்கணும், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு முன்னால் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது 60 வயசு இல்லைன்னா 70 வயசு வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு கோல்டு அட்டாக் ஆகி ஏதோ ஒரு ஜுரம் வந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போவோம். மற்றவங்க எல்லாம் ஹெல்த்தியாக இருப்பாங்க.
அவர் இருமின்னு இருக்காருடா, ம். ஏன் சண்டே கூட்டின்னு போடா ஆமா. அப்படின்ட்டு யாராவது சொல்லுவாங்க. பையனோ பேரனோ கூட்டின்னு போவான். கூட்டு போங்க. ஆமா. இதுதான் நிலைமை. ம். ஓல்டேஜ் வந்தால் தான் நோய் வரும்ன்ற நிலைமை. நிலைமை. அது என்னாச்சு ஆஃப்டர் 20 இயர்ஸ் 30 இயர்ஸு அப்பாவுக்கு நோய் வாய்ப்படுறோம். ம். ம். இப்போ என்ன பண்ணுறோம், அவரை ஒரு காரில் அனுப்பிச்சா இவரை இன்னொரு பைக்கில் கூட்டின்னு போகிறோம். ம். யாரை? பையனை. அப்பாவை. அப்பாவை. அப்பாவை யார்? பையன். ம். அப்படிங்கிற அப்படி நிலைமை. நிலைமையில் இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னே. ம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே அவரை அந்த பக்கம் அனுப்புகிறோம், இவரை பைக்கில் அனுப்புகிறோம். இவனே இன்னொருத்தனோட சிக்குக்கு ஹாஸ்பிட்டலில் போயின்னு இருக்கிறான். அந்த மாதிரி சூழல் இன்றைய கதை. இருக்கு. இதுவே இல்லை. ம். இது வந்து இப்போ 5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே. இப்போ ம். 3வது பையன், இவனுடைய பையனையும் 4 பேரும் ஒரே அடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. அப்போ எந்த மாதிரியான மனநிலை அந்த குடும்பத்தில் இருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட இதை வந்து கொண்டு வந்தாங்க. ம். 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 யாரு? ம். எக்ஸிஸ்டிங் பீப்புள்ஸ். புரியுது. ம். நம்ம அதெல்லாம் நம்ம எக்ஸ்போஷர் புரியுது. பண்ணக்கூடாது. புரியுது. புரியுது. ம். நம்ம பாட்டி வைத்தியத்தை விட்டுட்டோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை விட்டுட்டோம். உணவு முறைகளை தவற தவற விட்டுட்டோம் தான் விட்டுட்டோம். இதுல முக்கியமாக முக்கியமான பார்க்கப்படுகிற விஷயம். எதனால இந்த சுகர் அப்படிங்கிறது வருதுங்கிறத விட எவ்வளவு பேர் இதை பாதிக்கிறாங்க, அதற்கு நீங்க என்ன அதுதான் தீர்வுகளாக சொல்ல வரீங்க? கரெக்ட். இப்போது நீங்கள் நினைக்கிறது ஒரே ஒரு காரணி. ம். ஆமா. அப்போ 400 வியாதிகளில் ஒரு ஒரு வியாதிகளை விஷயத்தை பற்றி நம்ம பேசுறோம். பேசுகிறீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய வியாதிகள். இப்போதைக்கு நம்ம ஒரு ஆமாம் விஷயமா ஆமாம். பேசலாம். எல்லாம் அதுவும் ஒன்றுத்து பேசினாவே நம்ம எல்லாத்தையுமே பேசுன மாதிரி கணக்காயிடும். நீங்கள் கேன்சராவது எடுத்துக்கோங்க, டயபெட்டிக் எடுத்துக்கோங்க, வேற ஏதோ இன்னும் கிரானிக் பிற டிசீஸ். உயிர்கொல்லி சம்பந்தமான வியாதிகள் இது வந்து எடுத்துக்குவோம். சாவடிக்காது, ம். சாவர வரைக்கும் போகாது இந்த வியாதி. அதாவது நிரந்தரமா இருக்கும். நிரந்தரமாக வச்சு சாகர வரையும் நிரந்தரம். நிரந்தரமாக இருக்கும். நம்ம வாழ்றதே நிரந்தரம் கிடையாது. கிடையாது. வாழ்ற வரைக்கும் அது நிரந்தரம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க பாயிண்ட். எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருது பாயிண்ட். பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட். நிரந்தரமற்ற வாழ்க்கையில் நிரந்தரமாக உட்கார வச்சிருக்கிற ஒரு வியாதிகளோட நம்ம போராடிக்கின்னு இருக்கோம். போறேன். உங்களுக்கு என்னை விட சூப்பராக வேர்டிங்ஸ் வந்து சூப்பராக கோக்குறீங்க. இதுதான் உண்மை. ம். ம். இதை உடைக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த ட்ரஸ்ட்டை வச்சேன். ம். ம். நான் எனக்கு திருவண்ணாமலையில் ஒரு நேச்சுரோபதி கேம்ப் போயிருந்தேன். ம். அங்கே ஒரு யோகா மாஸ்டர் ஒரு சார்ட்டை வச்சு சொல்லி கொடுத்தாரு. ம். அவருக்கு வயசு அப்போ 60. ம். நான் வந்து சின்ன பையன். இப்படி உட்காந்து கேட்டுக்கின்னு இருக்கிறேன், யோகா பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, அந்த காலத்தில் இந்த யோகாசனத்தை 3 மாதம் கண்டினியூ பண்ணிங்கன்னா நான் சொல்கிற உணவு முறையில் டயபெட்டிக் இல்லாமல் போயிடும். யோகாவே கிடையாது, ப்ரிலிமினரி யோகா, ம். பவன முன்னாடி முத்தாசனங்க, ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ். வார்ம் அப் வார்ம் அப் எக்ஸசைஸ் நீ லெவலுக்கே வர தேவையில்லை. வார்ம் அப். அதை தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். இப்போ இதுல நம்ம இயல்பாகவே ஒரு நடைமுறை வழக்கத்திலே பேசுவோம். இன்னைக்கு ஒரு மக்கள் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னோம்னா, உடல் சார்ந்த விஷயத்துக்கு, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல விஷயம் நம்ம கத்தி கத்தி சொல்லுவோம். ஆனா இப்போ அவங்க யார் கேட்கிற மனநிலை இல்லை இல்லை நல்ல விஷயத்தை கேட்டு அதை பயன்படுத்துற வகையிலையும் அவங்க சூழல் இல்லை. இல்லை. இதற்கு காரணம் என்ன? காரணம் இது அவங்க நமக்கு கொடுக்குற நல்ல விஷயம் வந்து அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ள வகையில நம்ம உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். ஹை சொசைட்டி பண்ணுறாங்க. ம். பணம் படைத்தவர்கள், பணம் வசதி படைத்தவர்கள், பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள். நாம் என்ன நினச்சின்னு இருக்கிறோம், அவங்கெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க, லக்ஸுரியாக இருக்கிறாங்க, இது ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல நாம் நினச்சின்னு இருக்கிறோம். ம். அவங்க வசதி படைத்தவர்கள், நாலேஜபிள் பர்சன்ஸு. இப்போது ராம்தேவ் இருக்கார் இதில் ஆமா, ஆமா. ஹரித்வாரில். அங்கே போய் பார்த்தீங்களா எத்தனை பேர் யோகா பண்ணுறாங்க? ஆயிரக்கணக்கில் தொலைக்காட்சியில பார்க்குறோம், அவருடைய யூடியூப்ல பார்க்குறோம். எவ்வளவு வயது மூப்புல இருக்கிறவங்க எல்லாம் போய் அவர் பண்ணி சொல்ற யோகா பெனிஃபிட் பார்க்கறாங்க. அடைகிறாங்க. benefit அடையறாங்க. நம்ம அதை பற்றி நம்ம கும்பிடணும். ஆனால் இதை வந்து வில்லேஜில் எடுத்துன்னு வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அங்கே வந்து காசு தரணும். நீங்கள் ம். ஆமா, அங்க சம்திங் ஒரு அமௌண்ட் நம்ம சொல்ல வேண்டாம். சாப்பாடுக்கு தங்க இருக்கிறது வைக்கிறதுக்கு, ஓர் லெவலுக்கு, உணவுக்கு. அவங்க லெவலுக்கு அது ஒன்றுமே இல்லை. யார் வந்து போகிறவங்களுக்கு, இவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக போய் எடுத்து வந்து போய் கொடுத்தா கூட நம்மளுடைய நல்ல யோகாவை விஷயத்தை பொக்கிஷமா கொடுக்குறோம். ஆனா இங்க இருக்கிற பீப்புள் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொள்ள ஏன்னா காரணம் 2 வகை சொல்லலாமா? ஒன்று அவர்களுடைய பொருளாதார இன்மை, வேலைக்கு பொருளாதார அந்த அந்த போய் ஆகணும் அது இருக்கு. you are correct. என்னால பண்ண முடியல. ஏன்னா மேல்தட்டு மக்கள், பொருளாதாரம் படைத்தவர்கள் வந்து பண பிரச்சனை கிடையாது. நேரம் அவங்க இருந்து நேரத்தை அவங்க யூஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறான். அவங்களால பண்ண ஆனா இவங்க வந்து இதை நம்ம கத்துக்கலாம்னு யோகா கத்துக்கலாம்னு மனது இருந்தாலும் கூட அன்னைக்கு நான் வேலைக்கு போய் ஆகணும்,
போனா தான் எனக்கு கூலி வந்தா தான் நான் பிழைக்க முடியுங்கிற சூழல் இருக்கும்போது இதை அவர்களால் முடிய பயிற்சி எடுக்க ப்ராக்டிஸ் முடியல. எடுக்க முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடியலன்ற ஒரு காரணம் என்னன்னா, அவங்க வேலைக்கு போறவங்கிறதுனால தான். புரியுது எனக்கு. இப்போ அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படி ஒரு ஆலோசனை குடுக்குறீங்க? சரி, நீங்க வேலைக்கு போறீங்க. இந்த நேரத்துல இப்படி பயன்படுத்துங்கன்ற ஒரு ஆலோசனைய நேயர்களுக்கு சொல்லுங்கய்யா. இப்போ நான் இப்போ நம்மக்கிட்ட வேலைக்கு வராங்க, மருந்து கூட வந்து வாங்கிக்கிறாங்க, ஃப்ரீயாக கூட நம்ம கொடுத்துட்றோம். ம். வந்து செய்யுங்கன்னா 1/2 மணி நேரம் நேரம் இல்லைன்றாங்க. அதுக்கு மட்டும் நேரம் இல்ல. வ இன்னும் இதுவாக சொன்னால் மருந்து எடுத்து வைங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன்றாங்க. எத்தனடியா வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். எவ்வளோ ஈஸி பாருங்க அவங்க. பாவம். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது துட்டு இல்லை, ம். இன்னொன்று நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னா வேலைக்கு போறதுனால ஒரு நேரம் இல்லைன்னு நேரம் இல்லை, சொல்றோம் நம்ம. கரெக்டு. இப்போ அவங்கள நான் எப்படி 1/2 மணி நேரம் யோகாவில் உட்கார வைக்கிறது? அதுதான் தே ஆர் unable டு டேக் ஃப்ரீ மெடிசன் ஃப்ரம் மீ. அதுக்கு அதுக்கே நேரம் நேரம் இல்லைன்றான். இல்லைன்னா, அப்ப இவர்களுக்கெல்லாம் பணத்தினுடைய அருமை தெரியுதோ தெரியலையோ, ஆமா. ஆனா உயிருடைய வேல்யூ தெரிஞ்சா சரி, வருவாங்க. பாவம் பாவம். இப்ப இப்படி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி பீப்பிள்ஸ், ம். நம்ம இதை வந்து நம்ம பகிர்ந்தே ஆக வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி பீப்புள், ஐடியில வேலை செய்யக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பல நோய்களுக்கு ஆட்படுறாங்க. மன உளைச்சல், குறிப்பாக உடல் சோர்வு, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் அவங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் இருக்குது. பணம் நல்ல சம்பாதிக்கிறாங்க. காலையில் போயிட்டு ஈவனிங் ப்ரெஷராக ஒர்க் பண்ணுறாங்க, மன உளைச்சலோடு இருக்கிறாங்க. ஓ, அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம்னு ஒரு கட்டத்தில் எட்டுறாங்க. அப்போ திருமணம்னு ஒரு எட்டக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற போது அவங்க எவ்வளோ திருமணத்திற்கு முன்பு எவ்வளோ ஜாலியாக 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கியிருப்பாங்க, ஆஃபீஸ் போவாங்க, கெத்த போயிட்டு வருவாங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு நான் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம், வருத்தப்படக்கூடிய விஷயம், வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பொண்ணு இருக்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கும். பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, பிள்ளைக்கு குழந்தை பிறகுல. ஏன் திருமணம் ஆகி குழந்தை பிறக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்படின்னு பார்த்தா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாத இருக்கிற நண்பர்களை நானும் பார்க்குறேன். என்னுடைய நண்பர்கள் சில பேர் சென்னையில எங்க இப்போ என்ன பண்ணுறான், ஐடி கம்பெனி நடத்துறாங்க, ஐடியில் வேலை செய்கிறேன்றான். ஆனால் அவங்க மனைவியும் ஐடியில் வேலை செய்கிறாங்க, இவரும் ஐடியில் வேலை செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாங்க, குழந்தை இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கவலை இருக்குது இன்றைய காலகட்டத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு. இந்த பிரச்சனை இன்னும் வருங்காலங்களில் எப்படி இருக்குன்னு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கருத்தும் அவர்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சதுக்கு ஐடி ஃபீல்டு வரும்பொழுதே நான் இதை தான் இன்சிஸ்ட் பண்ண நினச்சி நீங்கள் கேள்வியாக கேட்டீங்க. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையும் என்ன வழிமுறைக்கு சொல்லணும்? நைட் டியூட்டி போகிறாங்க, நம்ம செய்யக்கூடாதுன்ட்டு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. கருத்தை பகிர்றோம் நம்ம. ஆமாம், யாரும் செய்யக்கூடாது, ஆமாம். கருத்துக்களை பகிர்றோம். என்னுடைய பசங்களுக்கு நான் என்ன சொன்னேன், மெக்கானிக்கல் சிவில் எம்டெக் இவனுங்க, அவங்களுக்கு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தேன், நீங்கள் எப்படியாவது ஏதாவது படிச்சுக்கோ, நைட் டியூட்டி வர்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா யூ பிகம் இம்பார்ட்டண்ட், உன்னுடைய ஆண்மை வந்து விலை போகும். அப்படி போச்சுன்னா சந்ததி வந்து பாதிக்கும். என்னுடைய பசங்க ஃபஸ்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இப்போ 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்குது, தே ஆர் மூவிங். ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேருக்கு குழந்தை கிடையாது. யார்? எல்லாருமே நைட் டியூட்டியில் இருப்பாங்க. இது முக்கியமாக நைட் டியூட்டி காரணமா மெயின். ஏன்னா இன்னொன்று கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷர். இந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷரு 8 மணி நேரம் நீ கம்ப்யூட்டர் பார்த்து 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 செஞ்சிங்கன்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அவுட். அதுக்கு நீங்கள் தூங்கி எழுந்தீங்கன்னா ரிக்யூப் ஆகும். அதுக்கு சான்ஸ் கிடையாது. டைம் பத்தலை போதுமானதாக. நீ நைட்டு போய் தூங்கிட்டு மறுநாள் வேலைக்கு வந்தீங்கன்னா ஓகே. உன்னை போட்டு அடுத்த இதில் வந்து நைட் ஷிஃப்ட்டு கூப்பிடுறான்ல, திருப்பி அடுத்து நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது பாதிப்பு உடல் ரீதியாக வருது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு ஒன்று ரொம்ப தடைப்படுது. இப்போது லேடிஸாவது வீட்டில் உட்காந்து இருக்கணும், ஒருத்தராவது ஒரு ஜாலியாக இருக்கணும். இவங்க டென்ஷனாக வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அப்படி நல்லா குளிப்பாட்ட விடுறது, அவனுக்கு வந்து ஒரு டீ போட்டு கொடுக்கறது. இப்போ எப்படி நிலைமை வந்திருக்குன்னா, இவளுக்கு டீ போட்டு கொடுக்கறது, இவளுக்கு வந்து கால் அமுக்க வேண்டிய நிலைமையில் இவன் இருக்கிறான். அப்போ என்ன ஆகும்? 2 பேருமே டென்ஷனாக வரும் பொழுது மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது என்னது அந்த
இன்டர் கோர்ஸ் பண்ணணுன்ற டெண்டன்சியே வராது. வராது வராது. அப்படி இருந்தாலும் அதனுடைய வீரியம் இருக்காது. வீரியமற்ற தன்மை நீங்கள் இருக்கிற நீங்கள் பொழுது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இதில் வந்தாலும் சரி போனாலும், ம், ம், இதுக்கு முன்னே அபார்ஷனுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருந்தோம். ம், எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே. ம், ஏதோ இந்த தவறு நடக்கும். ம், ம். ரீடிங் எடுத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 அபார்ஷனுக்கு வந்தாங்க இந்த மாதம். அந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை வந்தாங்க. இப்போ எத்தனை பேர் வராங்க அபார்ஷனுக்கு? ம், நில்லு. ம், பெற்றுக்கிறதுக்கு வராங்க. ம், ம். இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. அதிகமா குழந்தை வந்து பிறக்க வைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸாக வரான். அவனை ஊக்குவிச்சு ம், இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கன்ட்டு கூப்பிடுறான். ம். ஆரோக்கியமான உடல்நிலை இயற்கையான முறையில இல்லை குழந்தை பெறுப்பதை விட விட செயற்கையான முறையில மட்டும் குழந்தை வந்துருச்சு. பெறுகிற அளவுல விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துருச்சு. பெருமைப்படுறதா வருத்தப்படுறதா? வருத்தப்படும் வருத்தப்படும். ஏன்னா வருத்தப்படும். ஒரு கணவன் மனைவி வந்து இயற்கையான முறையில் அவர்களுக்கு குழந்தை பிறந்தாதான் அது அதனுடைய பற்றும் பாசமும் அந்த குழந்தை மேல அதிகமாக இருக்க இருக்கும். முடியும். அதே போல நமக்கு நம்முடைய வாரிசுரா அப்படிங்கிற ஒரு கத்தோட இருக்க முடியும். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ட்ரஸ்ட்டும் நாங்களும் இங்கே ஒரு போன 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஒரு கோர்ஸ் விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் என்ன கோர்ஸ்ன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் 2 பேர் இணையும் பொழுது எப்படி நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். ம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் நல்ல குழந்தைங்களை பிறக்க வைக்கலான்ட்டு நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணோம். கொடுத்தவர்களுக்கு ஒரு யாரும் வரலையே. இந்த மாதிரி விஷயத்துக்கு 20 கிளாஸோ இல்லை 40 கிளாஸோ எடுக்கலாம். ம். நாங்கள் ஒரு டைம் டேபிள் வச்சு வீக்லி ஒரு கிளாஸ் வாங்க. ம். இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா அவர் வந்து ஹெச்ஆர் லெவலில் எல்லா கம்பெனிலையும் இருக்கார். ம். என்னுடைய நண்பர். ம். நான் அந்த சர்டிஃபிகேட் வச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். டெம்பரவரி அப்பாயின்மெண்ட். ம். ம். நீங்கள் ஐடிஐயோ டிப்ளமோமோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போய் தேடுறீங்கல்ல ம். அப்பாயின்மெண்ட்டு, ம். நீங்கள் தேட தேவையில்ல. நாங்கள் இந்த கோர்ஸ் நாங்கள் என்ன 12,000 ஃபிக்ஸ் பண்ணோம் ஓகே. ஒரு வருஷத்துக்கு. ம். 40 கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ம். நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, யூ பிகம் ம். ஹெல்த்தியாக இருந்தேன்னா அந்த ரிசோர்ஸஸுக்கு அந்த கம்பெனிக்கு உன்னுடைய உழைப்பு வந்து ஈஸியாக கிடைக்கும். ம். ம். சர்டிஃபிகேட்டுக்கு வேலை கொடுக்குறான். ம். உன்னுடைய பர்சனல் சர்டிஃபிகேட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு. ஓகே. நாங்கள் கொடுக்குற இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட்டுக்கு அவன் என்ன பண்ணுறான், கூப்பிட்டு வேலை தரான். அந்த சர்டிஃபிகேட்டோட இதை வச்சான்னா ஒரு வேல்யூ இருக்கு. அவனுக்கு ஹெச்ஆருங்க லிங்க் இருக்குது. ம். நான் சர்டிஃபிகேட் கொடுத்தான்னா அவனுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீ வேலை கொடுறான்ற மாதிரி நாங்கள் ஒரு லிங்க் பண்ணி வச்சுருந்தோம். ம். 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 யாரும் வரலையே. இல்ல இது போன்ற அதான் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இது போன்ற நல்ல விஷயம் சொல்லும்போது மக்கள் இப்போ கேட்பதற்கு யோகாதான்றதை விட ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோன்றதை விட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தரோம். இங்கே ஒரு பெரிய இது நடத்தினேன். இப்ப யோகாங்கிறது எங்க பண்றீங்க? எந்த ஊர்ல பண்றீங்க? எந்த இடத்துல பண்றீங்க? அதை பத்தி ஒரு இப்போ இங்கே சாட்டர்டே சண்டே ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறோமே. என்ன அதாவது அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் கும்பினிப்பேட்டை அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய கும்பினிப்பேட்டை கிராமத்தில் இப்போ எடுத்துன்னு தானே இருக்கிறோம். மெயின் ரோட்டு பக்கத்துலவே இருக்கிறோம். என்னுடைய ஹை ஸ்கூலுக்கு எதிர்க்கவே இருக்கிறோம். Yes, yes, yes. மக்களுக்கு வந்து யோகா மூலியமா அதாவது நோயற்ற வாழ்வு வாழ்வுக்கு இருக்கு. நலமுடன் இப்போ வாழ இப்போ இந்த குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக போகிறத வந்து உடைக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன்ட்டு இப்போ நான் சொன்னேன். ம், ம், ம். இதை விட வேற என்ன செய்யணும்? ரொம்ப அதாவது ஆரோக்கியமா இயற்கையான முறையில நம்ம குழந்தை பெத்துக்கணும். Yes. அதற்கு என்னென்ன சில வழிமுறைகள் எல்லாம் அதை நம்ம பயிற்சி நம்ம எடுத்தா- பழசே தான். ஒன்று உணவு முறை மாற்றிக்க, யோகா அண்ட் நேச்சர் கியூர் ஹெல்த் ட்ரஸ்ட். உணவு முறை மாற்றுங்க. அதுதான் அதுலயே இருக்கு. பழைய இந்த கஞ்சி சாப்பிடுங்க, ம். சிறுதானியங்கள் நீங்க சாப்பிடுங்க, சொல்றதை பார்த்தா இப்ப ஸ்ப்ரவுட்டட் 50 ஐட்டம் ஆண்டுகள் சாப்பிடு. பின்னோக்கி வரணும் நம்ம. வந்தாகணும். வரக்கூடிய காலம் வந்துடுச்சு. வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும். வந்துடுச்சு. இப்போ நானே உங்களிடம் பேசியிருக்கிறேன். ம். இது அவுட் ஆஃப் த வேல. ஆமா. அப்போ பேசும்பொழுதே உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகுது. ம். ஐயா கொஞ்சம் சப்ஜெக்ட் நல்லா இருக்கு பேச. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் உங்களுடைய இதுவும் நல்லா இருக்கு. ம். அதனால தான் நம்ம வந்து லிங்க் ஆனோம். ஆமா, ஆமா. இந்த சர்க்கிள் வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் லேட் ஆகும். லேட் ஏன்னா அவங்க வந்து அந்த வேலை அந்த இது அப்படி தான் போயிட்டு இதுல இருக்காங்க. குறிப்பா உடல் நலமும் மனநலமும் சரியா இருந்தாதான் நம்முடைய ஆரோக்கியம் நல்லா கண்டிப்பா, இருந்தாதான் நம்முடைய சந்ததியர்களும் நல்லா வளரும், இருப்பாங்க. ஆரோக்கியமாக ஆரோக்கியம். இருப்பாங்க. அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற இயற்கையான முறைகளை யோகா உடல்நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம யான் ஷாட் அறக்கட்டளை மூலியமா ஐயா லோகநாதன் அவர்கள் அரக்கோணம் அருகே கும்மினிப்பேட்டைங்கிற கிராமத்தின் பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரில் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்குது. அதற்கு எதிரிலேயே இந்த
யோகா அமைப்பு. சென்டர் இருக்கு. இதை வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது போன்ற அரிய மனிதர்கள் வந்து நமக்கு கிடைப்பதுங்கிறது கஷ்டம். இது போன்ற நல்ல தகவல்கள் நீங்க பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வும் நிம்மதியான வாழ்க்கை நீங்க வாழ வழி செய்றாரு. பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல இவரை பத்தின ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. இப்போ என்னுடைய நண்பர்கள் மெட்ராஸ்ல இருக்காங்க. ஆ, ஆ, அவங்க என்ன பண்றாங்க, இங்க வந்து யோகா எடுங்கன்றாங்க. ம், வில்லிவாக்கத்துல என்னுடைய நண்பர். ம். அங்க போய் அ குடுக்குறாங்க ஒரு கிளாஸுக்கு. வந்து எடுக்கிறவங்களுக்கு. ஆமா. ஒரு சரி. லேடீஸ் எடுத்து நின்னாங்க. அவங்க ஏதோ நின்னுட்டாங்கன்னுட்டு என்ன போய் எடுக்க சொன்னாங்க. நான் எடுத்தேன். ம், இப்ப அங்க வந்து வேல்யூ இருக்கு. இப்ப என்ன அவன் இப்ப இப்ப இங்க இருக்கிறவன் ஃபாரின்ல போயிட்டு ஏன் வேலை செய்றான்? ம், 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 இங்க ரூ. 10,000 குடுக்குறான். அங்க வந்து ரூ. 1,00,000 குடுக்குறான். ம். இங்க ரூ. 10,000 வேல்யூ இல்ல. அங்க 1,00,000க்கு மட்டும் கூட வேல்யூ இருக்கா? இல்ல. ஆனா சம்பாதிக்கணுன்றதுனால அங்க ஓடுறான். வெளிநாடு இப்ப நான் இங்க 10 வருஷமா சொல்லி தரீங்க. சொல்லி யோகா தரேன். தரீங்க. இங்க அந்த ரஷ் வரலன்னா வெக்ஸ் ஆகுமா? ஆவாதா? இல்ல நம்ம வெக்ஸ் ஆகுதுங்கிறத விட அவர்கள் அந்த பாக்கியம் பெற தவறி விட்டார்கள் வட்டார். என்பதை கூட நம்ம சொல்லிக்கலாம். சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்றேன்? ம், மைக்ரேட் ஆகுறேன். ம். எங்க சிட்டிக்கு. சிட்டில ஒர்க் பண்ணவன் நானு. ஆ, 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 ம். இவங்களுக்காக விஆர் குடுத்துட்டு, இங்க இங்க வந்து வரக்கூடாது. உட்கார்ந்துன்னு இருக்கிறோம் ஒரு 3 வருஷமா. ம். என்ன பிரயோஜனம்? அகைன் ஒரு தே ஆர் சென்டிங் மீ டு சிட்டி டு டீச் தி யோகா. திருப்பி சிட்டிக்குள்ள ரயில்வே ஒர்க்கை விட்டுட்டு, இப்போ யோகா ஒர்க்கு போறோம். ஃபுல் ஃப்ளெட்ஜாக செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆனால் எங்கே செஞ்சுன்னு இருக்கேன்? அகைன் சிட்டியில் போய் பண்ணின்னு அங்க உட்காந்துருக்கிறேன். போய் கிளாஸ் எடுக்கிறீங்க. கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா துட்டுக்காக இல்லை, என்னுடைய தொழில் வந்து பாதிக்கக்கூடாது இல்லை, என்னுடைய ஹெல்த்து அதையும் கண்டினியூ பண்ணணும். பண்ணணும். மற்றவர்களுக்கு நல்ல விஷயம் நான் சொல்லி இங்கே கொடுக்கணும். வேஸ்ட்டாக நான் ஒரே ஆள் சுற்றின்னு இருந்தேன் என்ன அர்த்தம்? வருஷம் ஃபுல்லாக தான் சுற்றின்னு இருக்கிறேன் யோகாவை. ம், ம். மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும், அங்கே துட்டும் வருது, பயனும் பெற்றுக்கொள்கிறார்கள். இல்ல இந்த காணொளி பார்க்கக்கூடிய பல நேயர்கள் இந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அந்த நல்ல விஷயம் நல்ல மனசை தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல யோகா வகுப்புகள்ல பங்கேற்பார்கள் என்ற நம்பிக்கையோட கண்டிப்பா. என்னுடைய நமக்கும் இருக்கு. நமக்கு இப்போ நம்ம நம்ம வீட்ல கூட நம்ம ஒரு கருத்தை சொல்றோம்னா, அன்னைக்கே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யாருமே அப்படித்தான். அதனால நம்மளை பத்தி நம்ம அருமை நம்ம ஆ கருத்துக்கிறது தெரியாது. நம்ம 5 வருஷம், 10 வருஷம் சொன்னா தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. குழந்தைங்கள் மாதிரி தான் எல்லாருமே. இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் வரணும் அவுட்புட். வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய வருவாங்க ஆதங்கம். வருவாங்க. கண்டிப்பா. உங்களுடைய உழைப்பு இந்த ம். கடந்த கால 10 ஆண்டுகளாக இந்த யோகாக்காக நீங்க ம். முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இதை பார்க்கின்ற பல நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். பல நன்றி. யோகா சம்பந்தப்பட்டதும் உடல் நலன் ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான பல்வேறு விஷயங்களை நம்முடைய கருத்துக்களாக பகிர்ந்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இவரை தொடர்பு கொள்வோம். நன்றி. வணக்கம். வணக்கம்.